ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கும்பலங்காய் அறுவடை பண்ண வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன். அதில் ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட 9 lakh வியூஸுக்கு மேலே போயிருந்தது. நிறைய கமெண்ட்ஸும் வந்திருந்தது. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் லாங் வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். கும்பலங்காய் அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை, பூசணியில் ஒரு வகை தான். வெண்பூசணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளது தான். ஒரு சில கமெண்ட்ஸ் ரொம்ப கீழ்த்தரமாக இருந்தது, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். கோபி அப்படின்ற ஐடியிலிருந்து கடவுள் கொடுத்தது சிறுசு, இது சத்து நிறைந்த காய், கடவுள் ஆசைக்கு தந்தது சிறுசு, இது பேராசைக்கு மனிதன் உருவாக்கியது, நோ சத்து வெத்து, இதிலே பெருமை வேற, ஹைப்ரிட், பணத்தை சீக்கிரம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் செத்து போகலாம் அப்படின்னு போட்டிருந்தது. என்னுடைய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இது என்னுடைய வீடு பால் காய்ச்சுக்கு சமையலுக்காக வாங்கின காய்கறிகளுடைய வேஸ்ட்டை வந்து நான் போட்டதில் முளைச்சி வந்த செடி. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற இந்த ஒரு காய் கிடந்ததே எங்கள் கண்ணுக்கே தெரியலை. என்னென்னா, இதில் நிறைய காய்கள் காய்ச்சது இல்லை பெரிய சைஸ் காய் காய்ச்சதுக்கான காரணம் என்னென்னா, இது வந்து புது மண். விறகடுப்பு கிச்சன் வைக்கிறதுக்காக இந்த இடத்த ரெடி பண்ணும்போது அடியில் இருந்த மண் வந்து மேலே வந்ததுனால அந்த மண்ணில் சத்துக்கள் அதிகமாக இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய காய்களும் நிறைய காய்களும் காய்க்கிறதுக்கான காரணம். இந்த கமெண்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க காரணம், இந்த கமெண்ட் பண்ணினவர் வந்து எங்கள் மேலே உள்ள அக்கறையில் ஒரு ஆதங்கத்தில் சொன்னார் அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதில் எங்கள் பேரில் எந்த தப்புமே கிடையாது. ஒருவேளை இது ஹைப்ரிட் காயாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் சந்தையிலேருந்து காய்கறி வாங்கினோம்ல, ஸோ அந்த காய்கறியை வந்து விளைவிச்சவர் ஒருவேளை ஹைப்ரிடாக உபயோகப்படுத்தியிருந்தால் அவர் பேரில் தான் தப்பே ஒழிய, நாங்கள் மனசறிஞ்சு ஹைப்ரிட் காயை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா நான் இதுக்கு உரம் அப்படின்னு போட்டுட்டுள்ளதே வெறும் மீன் கழுவின தண்ணி அது மட்டும்தான். ஏன்னா அந்த ஏலியன் சூப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏலியன் ஊனி வைக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம மீன் எச்சியை வந்து தெளித்தா அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி அந்த உரம் மட்டும்தான் இந்த செடிக்கு நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ.